அந்த பேப்பரை கிழிக்காம தூக்கி போட்டிருக்கலாம்லம்மா. நான் கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுதுனேம்மா. சரிடா, அம்மா ஏதோ டென்ஷன்ல பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. சாரிடா, இங்க வா. சாரி என் தங்கம். சரி, மடியில படுத்துக்கோ. While I put you in a trance, sensation, feel the vibration. I say, hey, 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 what you got to say, what you got to say. Come on, Maha, வெளிய வா. I am waiting. Wow! What a beauty, what a beauty. இந்த இன்டர்நேஷனல் மாடலா இத்தனை நாளா என் பொண்டாட்டியா இருந்தது. ஏங்க, இப்பவும் நான் உங்க பொண்டாட்டி தான். எஸ் எஸ் எஸ், லைட்டா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டிக்குள்ள இப்படி ஒரு இன்டர்நேஷனல் மாடலா? ஓ பேபி, ஐ மிஸ் இட். இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டேனே. பட் இட்ஸ் ஓகே. இப்ப பாத்துட்டேன்ல. Hey, you're looking marvelous. Excellent. Stunning, my dear. போதுங்க, விடுங்க. மகா, லுக் இவ்வளவு ஸ்டைலா இருக்கு. பட் இந்த பேச்சு அதையும் கொஞ்சம் மாத்து. ஸ்டைலா பேசு பேபி. மாமாவோட ஸ்டைல பார்த்தல்ல. சரி, பார்த்தாச்சுல. போதும். Dress மாத்திட்டு வந்துறேன். என்னது? Dress மாத்த போறியா? ஆமா. ஹே, அதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு ரெடியானோ? வா, வெளிய போலாம். என்னது? வெளியிலயா? சான்ஸே இல்ல. நான்லாம் வர மாட்டேன். உங்க அம்மா கண்ணுல என்ன பட்டேன்னு வைங்க. ஆத்தா, அவ்வளவுதான். ஆளு விடுங்கப்பா. ஏய், இவ்ளோ நல்லா Dress பண்ணிக்கிட்டு இங்கே உட்கார்ந்து என்ன பண்றது? அதுக்கு இந்த Dressல ஊர்வலமா வர சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். சாங் ப்ளீஸ். பள்ளியே பங்கன பள்ளியே. Mama mama, wait mama lama. Oh mama mama, wait ba shama lama. Oh mama mama, wait mama lama. Oh mama mama, wait ba shama lama. கனவா? இது என்ன கேவலமான கனவு? அதுங்க ரொமான்ஸ் பண்றதெல்லாம் ஏன் கனவுல வருது? கருமோ கருமோ. ச்சே. இருபத்தி 4 மணி நேரமும் செல்வமும் மகாவை பத்தியும் நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் கனவுல வேற யார் வருவாங்க? நான் அவங்கள நினைக்கிறது இருக்கட்டும். அதுங்களுக்கு 24 மணி நேரமும் ஒரே சிந்தனை தான்.
யாரு இருக்காங்க இல்லன்னு எதையுமே பாக்குறது இல்ல. அதுக்காக ஒரு நேரம் காலமே கிடையாதா? வீட்டுக்கு வந்தா நேரா ரூமுக்கு போய் கதவு சாத்திக்குதுங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி, அவங்க நடந்துக்கிறது தப்புன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நான் எங்க சொன்னேன்? என்ன சொல்ல முடியுது இந்த வீட்ல? எது பேசினாலும் அப்பா தான் குறுக்க குறுக்க வந்து பேசுவாரே. இப்ப அம்மாவும் இப்படி மாறிட்டாங்க. மாறாம வாரிசு வரப்போகுதுன்னா சும்மாவா? அது வாரிசுனா அப்போ ஏன் பொண்ணு மதி யாரு? இவ்ளோ நாளா இவ்வளவுதானே தாங்கிட்டு இருந்தாங்க. இனிமேலும் தாங்க தான் செய்வாங்க. ஆனாலும் வாரிசுனா அது புள்ளையோட புள்ளதான். உனக்கு இப்போ ஒரு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். 1000 தான் அம்மா வீடுனாலும் இது உன் வீடு இல்ல. எனக்குன்னு தான் எதுவுமே இல்லையே. இதுல வாரிசு வேற வந்துட்டா அப்போ ஏன் நிலைமை? இல்ல எனக்கு புரியல. ஏன் நிலைமைனா இத்தனை நாளா நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? செல்வத்துக்கும் மகாக்கும் குழந்தையே பிறக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? அந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அது உன் தப்பு. தப்புதான். நான் எதையுமே யோசிக்காம இருந்தது ஏன் தப்புதான். ஆனா இப்ப கூட மகாக்கும் செல்வத்துக்கும் குழந்தை பிறக்கிறது எனக்கு பெருசா தெரியவே இல்ல. அது பெருசு இல்லைன்னா வேற என்ன? யாரு என்ன செஞ்சாலும் அம்மா எனக்காக இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மகாக்கு குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பா அம்மா எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தோணுது. அதுதான் உண்மை. அம்மா மகாவை இப்படி அசிங்கப்படுத்தும் போதே மகா அடங்காம நடந்துக்கிறா. அப்போ அம்மாவும் அவ பக்கம் போயிட்டாங்கன்னா நான் அந்த மகா கால்ல தான் விழுந்து கிடக்கணுமா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அப்பா, செல்வம், கதிர் எல்லாருமே மகாக்கு தான் சப்போர்ட். அம்மாவும் மகா பக்கம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த அகிலாவையும் மகா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவா. அவளுக்கும் சேர்த்து நீதான் வேலைக்காரியா இருக்க போற. ஐயோ, நீ சொன்ன மாதிரி என் நிலைமை அப்படி ஆயிட்டா அப்போ என் பொண்ணு மதி நிலைமை? யோசி, நல்லா யோசி. இந்த வீட்ல நீ யாரு, உன் பொண்ணு யாரு, உங்களுக்கு இங்க என்ன இடம் இருக்கு, என்ன மரியாதை இருக்கு, இது எல்லாத்தையும் யோசி. வெண்ணிலா, உன் இடத்தை தக்க வைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு யோசி. இல்ல இல்ல, இந்த வீட்ல வேலைக்காரியா சமையல்காரியா பிறக்க போற பிள்ளைங்களுக்கு ஆயாவாலாம் என்னால இருக்க முடியாது.